ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா படிங்க. எல்லாரும் 2026 எக்ஸாமுக்காக ரொம்ப சின்சியராக படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு எனக்கு டைம் இல்லை, குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சரி, எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. எல்லாமே மாறும். எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். மாறுனா நம்ம வாழ்க்கையும் மாறும். கண்டிப்பா நல்லா படிங்க. படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் முடிச்சு நம்ம வேலைக்கு போகும்போது நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே நம்ம மறந்து நம்ம லைஃப்பை ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதனால நல்லா படிங்க. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு. அதை வந்துட்டு நான் இந்த ஒரு பேஜ்லயே அடக்கிட்டேன். இந்த ஒரு பேஜ் போதும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டட். இந்த ஒரு பக்கத்தை நீங்க அப்படியே ஒரே ஒரு பேஜ்ல நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நானும் நோட்ல உங்களை மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது நோட்ஸ் எடுத்து வச்சுதான் உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நானும் இந்த ஒரு இதை 1 பேஜ்ல கவர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்க ஒரு பேஜ் பத்தல அப்படின்னா திருப்பி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஒரு பேப்பர் போதும், உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க இந்த புக் எடுத்து பாக்குறதுக்கு, இந்த ஒரு பேஜ் எடுத்து பாக்குறதுக்கும் உங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம், என்ன இவ்வளவு வருஷம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி 5 வருஷம் படிக்கிற, 6 வருஷம் படிக்கிறேன்னு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் ஸ்டில் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் நம்மளால பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, எக்ஸாம் பக்கத்துல வரும்போது கரெக்டா நம்மளால ரிவிஷன் பண்ண முடியாததுதான் ரீசன். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சு, இந்த மாதிரி ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து வச்சு, நோட்ஸ்னா புக்ல இருக்கிறத அப்படியே நம்ம காப்பி பண்றது நோட்ஸ் கிடையாது. நம்ம ஷார்ட்டா நோட்ஸ் எடுக்கணும். நம்ம இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோமோ, இப்போ நான் அந்த 1.5 பேஜ்ல நான் எடுத்து முடிச்சுட்டேன். அதாவது அவ்வளவு ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பர் போதும் நீங்க நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதை நீங்க எக்ஸாம் டைம்ல இதே மாதிரி இப்போ 10 லெசன் இருக்குன்னா 10 லெசனுக்கு ஒரு பேப்பர்னா மொத்தமே 20 பேப்பர், அதாவது 10 பேப்பர் 20 பேஜ். அப்போ இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்கே 20 பக்கத்துல அடங்கிடுச்சு. இந்த 20 பக்கத்தை நீங்க ரிவிஷன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப நீங்க ஒரு லெசன் நீங்க எடுத்துறீங்க, எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். அந்த 1.5 பேஜை தான் நீங்க மறுபடியும் திருப்பி படிக்க போறீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெனிஃபிட். ஒரு புக்ல படிக்கிறக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறக்கும் உங்களுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரியாது. இது இப்ப கஷ்டமா கூட இருக்கலாம். ஐயோ எழுதணுமா, புக்கு தான் இருக்கு, நம்ம புக்லயே படிச்சுக்கலாமே, நாம வேணா எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு சைன்ல எழுதி வச்சுக்கலாமே அப்படின்னு நிறைய பேரு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. எப்போ நம்ம படிக்கிற ஸ்டைல மாத்திரமோ, எப்போ நம்ம கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நம்ம வேலை வாங்கணும்னு நினைச்சு நாம படிக்கிறோமோ, அப்பதான் நம்ம வேலைக்கு சீக்கிரம் போக முடியும். நம்ம இப்ப நோட்ஸ் எடுக்கிறது கஷ்டப்படுறோம், இப்ப எழுதி வைக்கிறது கஷ்டப்படுறீங்க. இது நீங்க மறுபடியும் எகைன் 2026 எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு. ரிவிஷன் பண்ணலையே, டைம் இல்லையே, குழந்தைக்கு ப்ரெஷர், ஜாப் போகும், வீட்டை பார்த்துக்கணும், இத்தனை இருக்கு. இத்தனையிலையும் நீங்க மறுபடியும் அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுக்கு புரியும்? அதனால நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா படிங்க. நோட்ஸ் நீங்க ஒன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை எக்ஸாமுக்கு தான் பார்ப்பீங்களா? அப்படி கிடையாது. ரிப்பீட் ரிவிஷன்ல நாம இருப்போம். கண்டிப்பா ரிப்பீட் ரிவிஷன்ல என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த பேஜ்ல இருக்கிற அத்தனையும் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளவுதானே, நான் முடிச்சுட்டேன்டா, நான் அவ்வளவுதாடா, நான் படிச்சுட்டேன்டா, என்ன கொஸ்டின் வந்தா சரி நான் போட்டுருவேன்டா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ தைரியமா படிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த 1.5 பேஜ் நோட்ஸ் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிடும்னு நினைக்கிறீங்க? மீறி போனா எடுக்க நோட்ஸ் எடுக்க எவ்வளவு நேரம் ஆயிடும்? இதை எடுக்க மீறி போனா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அதாவது புதுசா எடுக்கிறவங்க, இது நல்லா எடுத்து பழகினவங்களுக்கு 20 மினிட்ஸ் போதும். அதனால நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. சரி, நம்ம லெசனுக்குள்ள போலாங்களா? சரிங்க. இந்திய அரசியலமைப்பு இது 10th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் லெசன். நம்ம இப்போ அந்த லெசன்ல இருக்கிறது தான் பார்க்க போறோம். அந்த லெசன்ல இருக்கிறத அப்படியே நான் இந்த 1 பேஜ்ல நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நல்லா படிங்க. கரண்ட் வந்துருக்கு, சாரி.
ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாம ஒரு நாடு, அதாவது பிரிட்டிஷ்காரங்கிட்ட நம்ம அடிமையா இருந்த காலம் இருக்கு. எத்தனை வருஷம்? 200 வருஷம் நம்ம அடிமையா இருந்தோம். எங்கேயோ இருந்து நம்ம நாட்டுக்கு பொழைக்க வந்த அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருந்தோம். ஏன்? நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. நம்மளுக்கு எப்படி கொண்டு போகணும், எப்படி நம்ம பண்ணணும், அது நமக்கு தெரியாது. இத்தனைக்கு அந்த நாடு வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்தல. ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, இவங்க கிட்டேயெல்லாம் ஒத்துமையே இல்லை, இவங்க வந்துட்டு நம்ம எது சொன்னா பண்ணுவாங்க, இவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபேவர் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க கிட்ட எதுக்குமே ஒத்துமை கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டு நம்மளை அவங்க எல்லா விஷயத்திலயும் அடிமைப்படுத்தி நம்ம நாட்டையே 200 வருஷம் ஆண்டுட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது படிக்காதவங்களும் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நம்ம பார்ப்போம், இனிமேல் பார்ப்போம். மிதவாதிகள், தீவிரவாதிகள் இந்த மாதிரி நிறைய இருக்கா. அதுல படிச்சவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன் நாம ஒருத்தர்கிட்ட அடிமையா இருக்கோம், நம்மளுக்குன்னு நாம ஏன் சுதந்திரத்தை வாங்கிக்க கூடாது, நாம ஏன் தனிப்பட்ட முறையில நம்ம நாட்டை வந்து பேணி பாதுகாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கிட்ட அவங்க கிட்ட வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. காந்தி வந்து கேட்டாரு, ஃபர்ஸ்ட் இந்த அரசியலமைப்பு எங்க நாட்டுக்கு வேணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணவர் யாரு அப்படின்னா காந்தி. மகாத்மா காந்தி தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேங்களா. அடுத்தது அப்புறம் ஆனா நிர்ணய சபை அதுவும் இருக்கு. நிர்ணய சபை வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா எம்.என். ராய். அவர் வந்து 1934 கேட்டிருப்பாரு. ஆனா அரசியலமைப்பு வேணும், இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு கேட்டவர் யாருன்னா மகாத்மா காந்தி. சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நாம வந்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாரை பார்த்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் யார் வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு வச்சிருந்தாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் வச்சிருந்தாங்க. அமெரிக்கா வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு வச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து அவங்கள முன்மாதிரியா வச்சுதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனா அது மட்டும்தான் பண்ணாங்களா, இந்திய அரசியலமைப்பு அதுல இருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்ல. இப்ப வந்துட்டு எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு நாட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 60 நாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பை எழுதியிருக்காங்க. அதனாலதான் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய அரசியலமைப்பு, நீண்ட அரசியலமைப்பு. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது சொல்லிட்டோம். சரி, அரசியலமைப்பு வேணும்னு சொன்னது காந்திங்களா, அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொன்னது எம்.என். ராய். ஓகே, இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க டோட்டலா அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 பேர் இருந்தாங்க. இந்த 389 பேர் வந்து இத்தனை பேரு வந்து அதாவது 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு ஆள். அப்பவே 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு ஆள். 10 லட்சம்னா என்னன்னு சொல்லுவாங்க, 1 மில்லியன் கூட சொல்லுவாங்க. 10 லட்சம் பேர்த்துக்கு ஒரு ஆளுங்கும் போது 389 மில்லியன் பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுல இருந்து என்னாச்சு, 389 பேர்த்த வந்து செலக்ட் பண்ணாங்க இந்த மெம்பர், அதாவது நிர்ணய சபையோட உறுப்பினர்கள் வந்து மெம்பர் வந்து நிர்ணய சபைக்கு வந்து உறுப்பினர்களா எடுத்தாங்க. அதுல வந்து தனித்தனியா எப்படி பிரிக்கலாம்னா 292 மாகாண பிரதிநிதிகள் அவங்கள செலக்ட் பண்ணாங்க. சுதேச அரசுகள் 93 பேர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்பதான் இந்தியா அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம நாடு எப்படி இருந்துச்சுன்னா நிறைய சுதேச அரசுகளாதான் பிரிஞ்சிருந்தது. இப்ப எப்படி நம்ம நாட்டுல சேர சோழ பாண்டியர் அந்த மாதிரி மூவேந்தர்கள் பத்தி சொல்றோம், அதே மாதிரி மைசூர்ல மைசூர் மகாராஜா, கேரளால அவங்க ஹெட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு அரசர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அத வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சுதேச அரசுகள்னு சொல்லுவாங்க. இந்தியான்னு ஒட்டுமொத்தமா இருக்குல்ல, சுதேச அரசுகளா பிரிஞ்சு இருந்த நம்ம நாட்டை எல்லாம் ஒத்துமைப்படுத்தி இந்தியான்னு ஆக்கப்பட்டது. சரிங்களா. அந்த சுதேச அரசுகள்ல வந்துட்டு 93 பேர். இதுல வந்துட்டு எப்படி இந்தியான்னு இருந்துச்சு அப்படின்னா 595 சுதேச அரசுகள் வந்து இருந்திருப்பாங்க. அதுல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து யாரெல்லாம் இந்தியாவோட இணைறீங்க, யாரெல்லாம் பாகிஸ்தானோட இணைறீங்க அப்படின்னு. வல்லபாய் பட்டேல்
வல்லபாய் பட்டேல் வந்து கேட்டிருப்பாரு. அப்ப வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நாங்க வந்து இந்தியாவோட இணைஞ்சுக்கிறோம், நாங்க வந்து பாகிஸ்தானோட இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சுதான் இந்த மாதிரி இந்தியான்னு ஆச்சு. இதுல வந்து சுதேச அரசுகள் 93 பேரு. இதுல முதன்மை ஆணையரா வந்துட்டு 3 பேர் இருந்தாங்க. பலுசிஸ்தான்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த அரசியல் நிர்ணய சபை மெம்பர் எல்லாம் சேர்த்திட்டாங்க. உறுப்பினர்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு இப்ப இந்த உறுப்பினரெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இப்போ இந்த உறுப்பினருக்கு ஒரு ஹெட் வேணும். அந்த ஹெட் வந்து செலக்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க, கூட்டத்தை கூட்டினாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப கூட்டினாங்கன்னா 1946 டிசம்பர் 9 இந்த கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த கூட்டத்தை கூட்டும் போது எதுக்காக கூட்டினாங்க அப்படின்னா, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக கூட்டினாங்க. அந்த தற்காலிக தலைவர் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. இவர் வந்து ஒரு வயசான தலைவர். அப்புறம் அந்த 2 நாள்ல அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்துட்டு டிசம்பர் 9 வந்துட்டு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. டிசம்பர் 11 1946 வந்துட்டு நிரந்தர தலைவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நிரந்தர தலைவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்த ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்தாங்களா. அடுத்தது துணை தலைவர்கள் தேர்ந்தெடுக்கணும்ல. அதனால துணை தலைவரா வந்து HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரி 2 பேர்த்தையும் வந்து துணை தலைவர்களாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. சச்சிதானந்த சின்ஹாவ தற்காலிக தலைவரா வந்துட்டு இது பண்ணவர் யாரு, ஓகே இவரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா கிருபாலினி. நோட் பண்ணிக்கோங்க, கிருபாலினி. அடுத்தது மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 வந்து நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்தாங்களா. அடுத்தது டிசம்பர் 13 இப்போ நம்ம நிர்ணய சபையை கூட்டிட்டோம், உறுப்பினர்களை அரேஞ்ச் பண்ணிட்டோம், தலைவர்களை கொண்டு வந்துட்டோம், துணை தலைவர்களை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அரசியலமைப்பு எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னு நேரு வந்துட்டு குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வாசிச்சாரு. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான் நம்ம இப்போ முகவுரையா வச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்போட முகவுரையா வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து டிசம்பர் 13 1946 முன்மொழிப்பட்டது நேருவால. இத வந்து எப்ப அக்செப்ட் பண்ணாங்க, டிசம்பர் மந்த் தான் கூட்டம் நடத்துது. நெக்ஸ்ட் இயர் அதாவது 1947 ஜனவரி 22 அன்னைக்கு குறிக்கோள் தீர்மானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரை அக்செப்டட். ஓகேங்களா. அததான் முகவுரையா வந்து வச்சிருக்காங்க. குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த குறிக்கோள் தீர்மானம் தான் என்னவா இருக்கு, இப்போ நம்மளோட இந்திய அரசியலமைப்புல முகவுரையா இருக்கு. இந்திய அரசியலமைப்புனா என்ன, நம்ம எப்படி இருக்கணும், ஜனநாயக நாடா இருக்கு, குடியரசு நாடா இருக்கு, மதச்சார்பு இல்லாம இருக்கு, எல்லாருமே சமதர்மமா இருக்கும், இறையாண்மையா இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, நான் இந்த சாமியை கும்பிடுறேன், நீ அந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீ இந்த சாமி அந்த சாமி அதெல்லாம் கிடையாது. மதச்சார்பற்ற நாடு. நீ கிறிஸ்டினா கிறிஸ்டின் கும்பிட்டுக்கோ, முஸ்லிமா முஸ்லிம் இருந்துக்கோ, ஹிந்துவா இருந்துக்கோ, சீக்கியனா இருந்துக்கோ, புத்தமா இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க. சமதர்மம், ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயகமா இருக்கும். இங்க என்ன ஆட்சி நடக்குது, மக்கள் ஆட்சி நடக்குது. அதே மாதிரி நம்ம நாடு குடியரசு நாடு. இதை பத்தி எல்லாம் சொல்றதுதான் நம்ம முகவுரை. அதே மாதிரி சுதந்திர சமத்துவ சகோதரத்துவம், எல்லாமே சுதந்திரம் இருக்கு, சமத்துவமா இருக்கும், சகோதரத்துவமா இருக்கும். இது எல்லாமே இந்த முகவரியில இருக்கு. இந்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை வந்துட்டு நம்ம எங்கிருந்து எடுத்தோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில இருந்து எடுத்தோம். 1789 எடுத்தோம். சரிங்களா. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல முக்கியமான கொஸ்டின்ஸ், இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து குறிக்கோள் தீர்மானம் எப்போ வாசிச்சாங்க, டிசம்பர் 13 1946. எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஜனவரி 22 1947. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் இந்த கூட்டம் நடந்ததுல, ஃபர்ஸ்ட் கூட்டம், செகண்ட் கூட்டம், தேர்டு கூட்டம், இந்த மாதிரி 11 கூட்டம் நடந்தது. அதே போக இந்த குடியரசு அடைஞ்ச நாளான ஜனவரி 26 1950 இதை வந்துட்டு
கடைசியா சேர்த்து மொத்தம் 12 அமர்வுகளா வந்துட்டு நம்மளோட கூட்டம் நடந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு யாரு வந்து எழுதுனாங்க அப்படின்னா அம்பேத்கர். அதாவது அதை வந்து வடிவமைச்சு கொடுத்தது யாரு அப்படின்னா அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து வடிவமைச்சு கொடுத்து அது வந்து இது பண்ணாங்க. அவரோட மொத்தமா 7 பேர் வந்து வரைவு குழுல இருப்பாங்க. வரைவு குழுவோட தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கரை என்னன்னாலும் சொல்லுவாங்க அப்படின்னா அரசியலமைப்பின் தந்தை, அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னால நிறைய பேர்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்திய அரசியலமைப்பை வந்துட்டு இத்தாலி பாணியில கைப்பட ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அவர் பேர் என்னன்னா பிரேம் பெஹரி நரேன் ரைஜடா. இவர் வந்து இத்தாலி பாணியில எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்திய அரசியலமைப்பு எழுதிட்டாங்க. இந்திய அரசியலமைப்போட ஃபார்மெட் என்ன? ஒரு முகவுரை, 8 அட்டவணை, 22 பகுதி, 395 சட்ட பிரிவுகள் இருந்துச்சு. சரிங்களா? ஓகே. இதுல இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா 12 அட்டவணை, 25 பகுதி இருக்கு, 395 சட்ட பிரிவு. எச்சா சொல்லலாம், பட் எத்தனை சட்ட திருத்தம் வந்தாலும் புக்ல வந்து 395 என்று இருக்கிறதுனால நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல வந்து புக்ல இருக்கிறதா கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே. முகவுரை. ஃபர்ஸ்ட் முகவுரைனா என்ன? முகவுரைன்னா என்ன? இன்ட்ரோடக்ஷன், அதாவது அறிமுகம், முன்னுரை, முகப்புரை, எது வேணா நம்ம சொல்லலாம். முகவுரை அப்படிங்கிறது இதுதாயா இந்திய அரசியலமைப்புன்னா இதுதான். நீ பேசலாம், நான் பேசலாம், நீங்க எல்லாரும் பேசலாம், நீங்க எல்லாரும் படிக்கலாம், நான் வந்து டீச் பண்ணலாம், நீங்க அதை கவனிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ நான் வந்து இங்க நின்று நான் பேசி இந்த கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீங்க அதை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னால அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு, எல்லாத்த பத்தி என்ன கடமை, என்ன உரிமை, நீங்க எப்படி இருக்கணும், நம்ம என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், நம்ம நாட்டுக்கு என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும், நம்ம நாடு சட்ட திருத்தம் என்ன மாதிரி எல்லாம் இருக்கும்னு ஷார்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்ததுதான் அந்த முகப்புரை, முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க, முகவுரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த முகவுரையை வந்து எப்ப ஏத்துக்கிட்டாங்க? ஜனவரி 22, 1947. நான் அதை சொன்னேன் இல்லைங்களா? குறிக்கோள் தீர்மானத்தை தான் முகவுரையா வச்சிருக்காங்க. அதுதாங்க. அடுத்தது இந்த முகவுரை என்ன நினைப்பாங்கன்னா அரசியலமைப்பின் திறவுகோள். இப்போ ஒரு பூட் இருக்கு, இதுதான் இந்திய அரசியலமைப்பு. இந்த புக் இந்திய அரசியலமைப்பு. இது சாவி போட்டு திறந்தாதானே என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். அந்த மாதிரி அரசியலமைப்பின் திறவுகோள் தான் முகவுரை. முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். முகவுரை ஒரு டைம் திருத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒரு டைம் திருத்தப்பட்டிருக்கு. எந்த சட்ட திருத்தத்தை வச்சு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. இந்த 42வது சட்ட திருத்தத்தை வந்து சிறிய அரசியலமைப்பு இல்லைன்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த 42வது சட்ட திருத்தம் வந்து ரொம்பவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அதனாலதான், அதாவது சிறிய அரசியலமைப்பு முகவுரையே திருத்தினதுனால இதை வந்து சிறிய அரசியலமைப்பு இல்லைன்னா குட்டி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகவுரையில முக்கியமான 5 இயல்பு இருக்கு. என்ன? இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு. இத வந்துட்டு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிசைப்படுத்துகன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். அதனால நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது குடியுரிமை. குடியுரிமை அப்படின்னா என்ன? குடியுரிமை 2வது பகுதியில் இருக்கு. பகுதி 2. பகுதி 2 5ல இருந்து 11 வரைக்கும். பிரிவு 5 to 11 அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குடியுரிமை அப்படிங்கிற வார்த்தை வந்து சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. நகர அரசில் வசிப்பவருங்கிறது தான் இதனோட மீனிங். ஓகேங்களா? குடியுரிமை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1955 வந்து குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஓகே. இந்த குடியுரிமையை வந்து 5 வழிகள்ல பெறலாம், 3 வழிகளை இழக்கலாம். 5 வழிகள்ல பெறலாம். இப்ப குடியுரிமைன்னு என்னங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஓட் போட ரைட்ஸ் இருக்கு. அதாவது நம்மளுக்கு குடியுரிமை இந்த நாட்டுல இருக்கு. நம்ம இந்திய நாட்டுல நாம இங்க பிறந்திருக்கோம், அதனால நம்மளுக்கு குடியுரிமை இருக்கு. இதுதான் குடியுரிமை. குடியுரிமை என்னன்னா நம்மளுக்கான ரைட்ஸ் நம்மளுக்கு இங்க இருக்கு. குடியுரிமை அதாவது ஓட் போட ரைட்ஸ் இருக்கு, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சி தான் குடியுரிமை.
இதை 5 வழியில பெறலாம். எப்படி பெறலாம்? நான் இந்தியால பிறந்திருக்கேன், அதனால எனக்கு குடியுரிமை இருக்கு. நான் வந்து இந்தியால பிறந்தேன், நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டேன், பட் என் வம்சாவளி மறுபடியும் இந்தியா வந்துட்டாங்க அப்படின்னா நான் குடியுரிமை வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்தது, நான் வெளிநாட்டுல இருக்கேன், பட் எனக்கு குடியுரிமை வந்து இந்தியால வேணும், நான் பதிவு செஞ்சு வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இயல்புரிமை. இயல்புன்னா இப்ப வெளிநாட்டுல இருந்துட்டு வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க வந்து இங்க தங்கிடுறாங்க, ஒரு 7 வருஷம் இல்லைன்னா 12 வருஷம் தங்கிடுறாங்க அப்படின்னா இயல்பாவே இவன் வந்து நம்ம நாட்டுக்கு சேவை, அதாவது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம, எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவன் நம்ம நாட்டுக்கு வந்து ஃபேவரா இருக்கான், எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாம இருக்கான், அதனால நம்ம இவனுக்கு குடியுரிமை கொடுத்துடலான்னு நம்ம இந்திய அரசே வந்து என்ன பண்ணும்? குடியுரிமை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்தது, நாடுகள் இணைவு. இப்ப வந்துட்டு ஒரு நாடோட நம்ம நாடு இணைந்துருச்சு அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட குடியுரிமை வந்துட்டு வந்துடும். சரிங்களா? அடுத்தது, இழத்தல். 3 வழியில இழக்கலாம். எப்படி எல்லாம் இழக்கலாம்? எனக்கு இந்த நாட்டோட குடியுரிமை வேண்டாம், நாமளே இழந்துடுறது, வேண்டாம்னு சொல்லிடுறது. இல்ல, நான் இந்த நாட்டுல இருந்துட்டு வேற நாட்டுல குடியுரிமை ஆல்ரெடி வாங்கிட்டேன் அப்படின்னா நம்மளோட இந்த குடியுரிமை ரத்தாயிரும், ஆட்டோமேட்டிக்கா ரத்து பண்ணிடுவாங்க. அது நம்ம நாட்டுக்கு நாம ஏதாவது துரோகம் செஞ்சுட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட குடியுரிமை ரத்து செய்யப்படும். சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது, அடிப்படை உரிமைகள். இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வருங்க. அடிப்படை உரிமை பத்தி பாக்கலாங்களா? பகுதி 3, 12 இருந்து 35 வரைக்கும். நம்மளோட அடிப்படை உரிமை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரசியலமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 6 வகையா இருக்கு. ஓகேங்களா? உரிமைகள். சமத்துவ உரிமை 14 இருந்து 18 வரைக்கும், சுதந்திர உரிமை 19 இருந்து 22 வரைக்கும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 இருந்து 24 வரைக்கும், சமய சார்பு உரிமை 25 இருந்து 28 வரைக்கும், கல்வி கலாச்சார பெரும் உரிமை 29 இருந்து 30 வரைக்கும், அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை 32. ஓகேங்களா? இதை பத்தி இந்த அடிப்படை உரிமையில் இருக்கிற உள்ள இருக்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோல டீட்டெயிலா ஷார்ட்கட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இந்த அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை வந்துட்டு அம்பேத்கர் என்னன்னு சொல்றாருன்னா இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது, இதுக்குள்ள பிரிவு 31ல வந்துட்டு சொத்துரிமை வந்து வச்சிருந்தாங்க, அடிப்படை உரிமையா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 44வது சட்ட திருத்தம் 1978 படி இது என்ன பண்ணாங்க அப்படின்னா பகுதி 12ல 307 சாதாரண சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சட்ட திருத்தம்னா என்னங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, சட்ட திருத்தம் அப்படின்னு என்னன்னா 1, 2, 3 ஒவ்வொரு சட்ட திருத்தமும் மாத்திட்டு வந்திருப்பாங்க. இப்ப எப்படி சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை வந்து ஆட் பண்ணாங்க, அதே மாதிரி எப்படி முகவுரை திருத்தப்பட்டது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் திருத்தி 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 நம்பர் வைஸா வரும்போது இந்த சொத்துரிமையை வந்து நாம் நீக்கும் போது என்னாச்சு அப்படின்னா 44வது திருத்தமா இது இருந்தது. அதனால 44வது சட்ட திருத்தம் 4 + 4 8ன்னு வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா 42, 4 + 2 6, 1976, 4 + 4 8, 1978. இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 44வது சட்ட திருத்தத்தை வந்துச்சு 1978. இதுல சொத்துரிமையை நீக்கினாங்க, சட்ட உரிமையா மாத்தினாங்க. எங்க வச்சாங்க? பகுதி 12 307 வச்சுட்டாங்க. சரிங்களா? ஓகே. இந்த அரசியலமைப்புக்கு தீர்வு காணும் உரிமையில வந்துட்டு என்ன அப்படின்னா நீதி பேராணை இருக்கு. 5 வகையான நீதி பேராணை இருக்கு. ஆட்கொணர் நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, ஆவணத்திற்கு நீதி பேராணை, தகுதி வினவும் நீதி பேராணை. இப்போ ஆட்கொணர் நீதி பேராணைன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்கொணர் நீதி பேராணைன்னு என்னன்னா, இப்போ ஒருத்தரை எந்த ஒரு ரீசனுமே சொல்லாம இப்ப கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? உச்ச நீதிமன்றத்துக்கு நேரா போய் இந்த மாதிரி நம்ம இவங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க, நான் வந்து அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றம் இது போடும், என்னன்னு 24 மணி நேரத்துக்குள்ள அவங்கள வந்து என் முன்னாடி நிறுத்து அப்படின்னு. கண்டிப்பா அதை பண்ணுவாங்க. அதான் ஆட்கொணர் நீதி பேராணை. கட்டளை உறுத்தும் நீதி பேராணைன்னா இப்ப எனக்கு ஒரு வேலை ஆகணும்னா நீங்க செஞ்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கட்டளை உறுத்தலாம். அதுக்குதான் கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. தடை உறுத்தும் நீதி பேராணை. இப்ப யாராவது வந்துட்டு
நம்மளோட எல்லையை வந்துட்டு ஆக்குபை பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம தடை பண்ணலாம். அதை பத்தி சொல்றதுதான் தடையுறுத்தும் நீதிபெறன். ஆவண கேட்கும் நீதிபெறன். இப்ப வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க ஏதாவது ஒரு இல்லீகல் திங்ஸ் ஏதாவது செஞ்சுட்டாங்க, இல்ல சர்டிபிகேட் எதுவுமே ப்ராப்பரா இல்ல, ஆனா அவங்க இந்த மாதிரி வேலையில இருக்காங்க அப்படின்னா நீங்க ஆவணத்தை காட்டுங்கன்னு நாங்க கொஸ்டின் பண்ணலாம். அதை பத்தி சொல்றதுதான் ஆவண கேட்பு நீதிபெறன். தகுதி வினவு நீதிபெறன். இப்ப வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன கொஸ்டின் கேட்கற அப்படின்னு தகுதி வினவு, அவங்க தகுதியை பத்தி நம்ம கேட்கலாம். அதை பத்தி சொல்றதா தகுதி வினவு நீதிபெறன். ஓகே, இதுல பகுதி 12 என்ன சொல்லுது அப்படின்னா அரச பத்தி சொல்லுது. 13 என்ன சொல்லுதுன்னா ஒரு சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த சட்டம் அடிப்படை உரிமையை மீறுது அப்படின்னா அந்த சட்டம் செல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றதுதான் பிரிவு 13. அதாவது உங்களுக்கு என்ன, ஒரு சட்டம் நிறைவேற்றிட்டாங்க, ஒரு சட்டம் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது, ஒரு ஹோட்டல் கடை இருக்கு. அந்த ஹோட்டல் கடை அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டுப்பட்டு அதை கரெக்டா செயல்படுத்தினா மட்டும்தான் அந்த ஹோட்டல் கடை ரன் பண்ண முடியும். இல்ல அது அடிப்படை உரிமையை மீறுது அப்படிங்கும் போது அந்த ஹோட்டல் கடையை செல்லாததை ஆக்கிடலாம். அவங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடலாம், அவங்க கடையை வைக்க முடியாது. இதுதான் இந்த 13ஓட எக்ஸாம்பிள். சரிங்களா? அடுத்தது அரசு நெறிமுறை கோட்பாடு, டிபிஎஸ்சின்னு சொல்லுவோம். பகுதி 4 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கு. இத புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு. சரிங்களா? அடுத்தது அடிப்படை கடமை, பகுதி 4A 51A அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னா சோவியத் யூனியன் அப்படின்னு அழைப்பத ரஷ்யால இருந்து எடுத்தாங்க. சரிங்களா? இது யார் சேர்க்கறதுக்கு ரீசனா இருந்தாங்க, என்ன கமிட்டி போட்டாங்க இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி தான் போட்டாங்க. சரிங்களா? ஸ்டார்டிங்ல 10 கடமை தான் இருந்தது. 86வது சட்ட திருத்தம் படி 2000த்துல 11வது கடமை ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கடமை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நாட்டோட தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கணும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேலை ஸ்கூலுக்கு போனோடனே தேசிய கீதம் பாடிட்டு தேசிய கொடியை வணங்கிட்டு தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வேலை என்ன, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிக்கிறது. செகண்ட் ஒன், நம்மளோட நாட்டுக்கு போராடினாங்கல்ல, நாட்டுக்காக போராடினாங்கல்ல சுதந்திர தியாகிகள், தலைவர்கள், அந்த மாதிரி அவங்க தலைவர்கள் எல்லாம் காந்தி, நேரு, நேதாஜி, முத்துராமலிங்க தேவர், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் நம்ம போற்றி பெருமைப்படுத்தணும். அதை பத்தி சொல்றதுதான் 2வது. ஓகேங்களா? 3வது என்ன அப்படின்னா இறையாண்மையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், ஒருமைப்பாடா இருக்கணும். இதை பத்தி சொல்றதா 3வது. 4வது ஆர்மிக்கு போகணும். இப்ப ஏதாவது நம்ம நாட்டுக்கு ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் அப்படின்னு வைங்க. அப்ப நாம ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா நம்ம போய்தான் ஆகணும். அதுக்காக சொல்றது. அடுத்தது 5வது. 5 எல்லாருமே 5வது என்னன்னா இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி சொல்றதுதான். 6வது என்னன்னா கலாச்சாரம் பாதுகாப்பு. நாம நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அதை பத்தி சொல்லுது. 7வது என்னன்னா ஏரி குளம் சுதந்திரம், சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். ஏரியும் சுற்றுச்சூழலையெல்லாம் பாதுகாக்கணும். ஏரி குளத்தையெல்லாம் பாத்துக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏரி குளத்தை எல்லாம் பாதுகாக்கணும். சரிங்களா? அடுத்தது 8வது. இந்த அறிவியல எப்படி படிச்சாலும் என் மூளைக்கு எட்டவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி 8 அப்படின்னா அறிவியல். சரிங்களா? ஓகே. 9 பொது சொத்து பாதுகாக்கிறது. நம்மளோட பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். சரிங்களா? அதை பத்தி சொல்றதுதான் 9. 10 நம்மளோட நாட்டோட தலா வருமானம் உயர என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி வருமானத்தை பாதுகாக்கணும். சரிங்களா? 11 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், 6 இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி வழங்கணும் அப்படின்னு சொன்னது 11. இதுதான் 86வது சட்டத்திற்கு 2000த்துல ஆட் பண்ணது. சரிங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. சரிங்களா?
இப்ப வந்துட்டு நம்ம ஒன்ஸ் இதை நாம இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா இது அப்படியே விட்டுறாதீங்க. ஒன்ஸ் நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே மெமரி ஆகி நாளைக்கு வந்து எக்ஸாம்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மத்திய மாநில உறவுகள். மத்திய மாநில உறவுகள்னா என்ன? இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பொதுவா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு வைங்க. இப்ப மத்திய அரசு எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குமா, மாநில அரசு எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குமா? அதாவது கரெக்டா இருக்கிற மாதிரிங்கிறத விட எதுக்கு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா மத்திய அரசு சொல்றதுதான் ஏத்துப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்துட்டு மாநில அரசு சொல்றதை ஏத்துக்குவாங்க எங்க அப்படின்னா மாநில பட்டியல்ல ஏத்துக்குவாங்க. மத்திய பட்டியல் சொல்றதை ஏத்துக்குவாங்க. ஆனா பொது பட்டியல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாநில பட்டியல் சொல்றது ஏத்துக்கிறதா மத்திய பட்டியல் சொல்றது ஏத்துக்கிறதான்னு பார்த்தா மாநில பட்டியல் சொல்றதுதான் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அதுதான் பவர், அதனால அது ஏத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ மத்திய பட்டியல்ல எத்தனை பிரிவு இருக்குன்னா 100, மாநில பட்டியல்ல எத்தனை இருக்குன்னா 61, பொது பட்டியல்ல எவ்வளவு இருக்குன்னா 52. இப்போ இதுல பொது பட்டியல்ல ஒரு வேலை இது செஞ்சாங்க. என்னன்னா மாநில பட்டியல்ல இருக்கிற கல்வி, காடு, எடை, அளவீடு, பறவை, வனவிலங்கு, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இதை தவிர மத்த நிர்வாகத்து எல்லாமே வந்துட்டு எங்க போயிடுச்சு, மாநில பட்டியல்ல இருந்து பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. சரிங்களா? ஓகே ஓகே. அடுத்தது அலுவலக மொழி. அலுவலக மொழி அப்படிங்கிறது வந்து அலுவலக மொழி சட்டம் 1969. சரிங்களா? எப்ப கொண்டு வந்தாங்க? 1969 கொண்டு வந்தாங்க. எத்தனாவது அட்டவணையில அலுவலக மொழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8வது அட்டவணையில இருக்கு. எத்தனாவது பிரிவும் பகுதின்னு பாத்தீங்கன்னா 17வது பகுதியில் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து 14 மொழி இருந்ததுங்க. இப்ப வந்து 22 மொழி இருக்கு. 22 மொழி இருக்கு. சரிங்களா? ஓகே. சரி, மொழிகள் வந்து நிறைய இருக்கு, நம்ம வந்து மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் செம்மொழி கொடுத்தது நம்ம தமிழ் மொழிக்கு தாங்க. எப்ப அப்படின்னா 2004 அக்டோபர் 12 தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்தது சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்தாங்க. எப்ப? 2005. சமஸ்கிருதம்னு என்னங்க? சமஸ்கிருதம் அப்படின்னா 2005. தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013. மலையாள படம் பாத்தீங்கன்னா நிறைய பேய் படம் தான் போடுவாங்க. மலையாளம் 13ஆம் நம்பர். மலையாளம்னா 2013. சரிங்களா? ஓகே. ஒடியா 2014. இந்த மாதிரி செம்மொழி அந்தஸ்தெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அவசர கால சட்டம். இப்ப வந்துட்டு ஒரு நெருக்கடி வருது, ரொம்ப ஒரு இறுக்கமான சூழ்நிலை வருது, போர் தொடுக்கிறாங்க வெளி நாட்டுல இருந்து நம்மளுக்கு. இப்போ உக்ரைன் ரஷ்யா போரெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி போர். அப்படி நடக்கும்போது தேசிய அவசர நிலை அறிவிக்கலாம். யாரு? குடியரசுத் தலைவர் அறிவிப்பாரு. தேசிய அவசர நிலையை பிரிப்பிக்கிறது பத்தி சொல்றது 352. மாநில அவசர நிலை பத்தி சொல்றது 356. நிதி நெருக்கடியை பத்தி சொல்றது 360. சரிங்களா? ஓகே. இங்க தேசிய நெருக்கடி நம்ம நாட்டுல இருந்திருக்கா அப்படின்னா 3 டைம் அறிவிச்சிருக்காங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1962, 1971, 1975. சரி, மாநில நெருக்கடி இருந்திருக்கா அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க அறிவிச்சாங்க அப்படின்னா பஞ்சாப்ல 1951 அறிவிச்சாங்க. சரிங்களா? ஓகே. இது நாள் வரைக்கும் நிதி நெருக்கடி நம்ம நாட்டுக்கு வந்தது இல்ல, இதுக்கு மேலேயே வராது. சரிங்களா? நிதி நெருக்கடி வந்தா என்ன ஆகும் அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாம் இருக்காங்களே, அது எவ்வளவு பெரிய ஹையர் போஸ்டிங்கா கூட இருக்கட்டும், அவங்களோட இது வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, சம்பளம் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டம் இது வந்துட்டு பகுதி 20 இருக்கு. 368 பிரிவு. சரிங்களா? இந்த 368 வச்சுதான் ஒரு சட்டத்தை திருத்தணும். இப்ப வந்துட்டு 6 to 14 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம 6 to 14 வரைக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கணும், கண்டிப்பா கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அந்த 368 வச்சுதான் இதுல ஆட் பண்ணுவாங்க. திருத்தறதா இருந்தா ஆட் பண்றது இதுதான். ஓகேங்களா? 368. இத வந்து இந்த சட்ட திருத்தத்தை எப்படி வந்து அவங்க வந்துட்டு
கொண்டு வருவாங்க அப்படின்னா சாதாரண பெரும்பான்மையாவும் இருக்கலாம், சிறப்பு பெரும்பான்மையாவும் இருக்கலாம். அதாவது சாதாரண அறுதி பெரும்பான்மையாவும் இருக்கலாம், சிறப்பு அறுதி பெரும்பான்மையாவும் இருக்கலாம், பாதி மாநிலங்கள் ஒப்புதல் வழங்கின பெரும்பான்மையாவும் இருக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுதான் ஒரு சட்டத்தை வந்துட்டு உருவாக்குவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது, இந்த அரசியலமைப்பு குழுவை வந்து ஆராயருக்கு அதாவது அரசியலமைப்போட செயல்களை வந்து ஆராயருக்காக 2 குழு அமைச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா வெங்கடாச்சலையா குழு. 2000 நோட்டுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? திருப்பதி சாமி தானே ஞாபகம் வரும். வெங்கடாச்சலையாவை பார்க்க போனா 2000 ரூபாவது இல்லாம போக முடியாது. 2000 ரூபாய் அது இங்கிருந்து திருப்பதி போறதா இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. 2007 பூஞ்சி. சரி, 2007 பூஞ்சி ஒரு தொட்டியில தண்ணி ஊத்தி வச்சிருங்க. ஒரு மண்ணு தொட்டியில தண்ணி ஊத்தி வச்சிடறீங்கன்னு வைங்க. 7 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுல பூஞ்சை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2007 பூஞ்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஒரு பேஜ் வந்து 10th லெசனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாங்க 10th லெசன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இவ்வளவுதான் சிம்பிள். நீங்க இதை மட்டும் படிச்சா போதும், உங்களுக்கு 10th லெசன் கம்ப்ளீட். சரிங்களா? நல்லா படிங்க. இந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. இதுல நம்ம நிறைய வந்து ரொம்ப டைம் கேட்டது என்னன்னா, இத்தாலி பாணியில எழுதினவங்க, அடிப்படை உரிமை, முகவரி எப்ப ஏத்துக்கிட்டாங்க, டிபிஎஸ்பிய சிறப்பம்சம் சொன்னவர் யாரு, இது என்ன, இது பிரிவுல வருது, என்ன பகுதி, இந்த பகுதி பிரிவு, மகாசாசனம் எத்தனை முறை திருத்தினாங்க முகவுரைய, அது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நிர்ணய சபை வேணும்னு சொன்னவர் யாரு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்தது, யாரு தலைவர், தற்காலிக தலைவர், செகண்ட் கூட்டம் எப்ப நடந்தது, நிரந்தர தலைவர், குறிக்கோள் தீர்மானம், அதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. எத்தனாம் அறிவு கேட்பாங்க. இதுல மோஸ்ட்லி ரிப்பீட்டட் கொஸ்டின். சொத்துரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்ப மாத்துனாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆட்கொணர்வு, கட்டளை உருட்டும், தடையுறுத்தும், இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது. அதனால கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. நல்லா படிங்க. 2026ல வேலை வாங்குறோம். சரிங்களா? வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். 2026ல போஸ்டிங் வாங்க. என்னோட கிளாஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா நடத்துறதுல? ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.